ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s IQ சேலஞ்ச் ஸ்டடி இம்ப்ளிமெண்ட் அண்ட் வின். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவம்பர் 18க்கான இங்கிலீஷ் எடிட்டோரியல் வீடியோவும் அதுக்கப்புறம் வொக்கபுலரி வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வொக்கபுலரிஸ் பார்க்கலாம். ஃப்ராஜைல் அப்படின்றது ஈஸிலி ப்ரோக்கன் ஆர் டேமேஜ்டு. ஒரு திங்ஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியாக வந்து உடஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து உடையிற திங்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ராஜைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராஜைலோட மீனிங் என்னென்னா ஈஸிலி ப்ரோக்கன் ஆர் டேமேஜ்டு. ஒரு திங்ஸ் வந்து ஈஸியாக உடையுது, டேமேஜ் ஆகுது. நாட் ஓன்லி திங்ஸ், எனி திங் எடுத்துக்கலாம். ஈஸியாக ப்ரோக்கன் ஆர் டேமேஜ் ஆகுதுன்னா அதுதான் ஃப்ராஜைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஸ்ஃபயர்ன்றது அ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைட்டிங் டைப்பிக்கலி ஒன் டூரிங் விச் பீஸ் டாக் டேக்ஸ் பிளேஸ். இப்போ வந்து 2 பேருக்கு ரொம்ப பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த சண்டையை வந்து ஒரு நல்ல விதமாக பேசி அதை வந்து சரிப்படுத்துறது தான் என்னதுன்னா சீஸ்ஃபயர். 2 நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலே வந்து ரிலேஷன்ஸ்குள்ளே வந்து சண்டை நடந்துகிட்ருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து நமக்கு பீஸ் டாக் பண்ணி சமாதானப்படுத்தி நம்ம 2 பேரையும் திருப்பி வந்து சண்டை போடாமல் வைக்கிறது தான் என்னதுன்னா சீஸ்ஃபயர். ஓகேவா? அந்த ஃபைட்டை வந்து டெம்பரவரியாக அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் என்னதுன்னா ceasefire, a temporary suspension of fighting typically one during which peace talk takes place. நெக்ஸ்ட் வந்து altering அப்படின்றது change or cause to change in character or composition typically in a comparatively small but significant way. altering அப்படின்னா என்னதுன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்கும், பட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை, குட்டி அளவில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும், பட் அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் புதுசாக வாங்கினா அதை ஆல்ட்ரு பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் ஒரு குட்டி ஆல்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும். பர்ஃபெக்டாக அந்த இடத்துனால குட்டி ஆல்ட்ரேஷன் நடக்கும். அதுதான் வந்து சேஞ்சஸ் தான் வந்து ஆல்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து என்க்ளேவ்ன்றது அ போர்ஷன் ஆஃப் டெரிட்டரி வித்தின் ஆர் சரௌண்டட் பை அ லார்ஜ் டெரிட்டரி ஹூஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் கல்ச்சுரலி ஆர் எத்தனிக்கலி டிஸ்டிங்க்டாக. என்க்ளேவ் அப்படின்றது ஒரு குட்டி டெரிட்டரி, நிறைய ஸ்மால் டெரிட்டரிஸை சுற்றி லார்ஜ் டெரிட்டரிஸ் வந்து இருக்கிறது தான் வந்து என்க்ளேவ் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டுக்குள்ளே குட்டி குட்டி சிட்டிஸ் இருக்குல்ல, அதான் வந்து என்க்ளேவ். அப்படி சரௌண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு லார்ஜ் டெரிட்டரி சரௌண்டட் பை அ ஸ்மால் டெரிட்டரிஸ், அதுதான் வந்து என்க்ளேவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராக்சிஸ் அப்படின்றது சப்ஸ்டியூட். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் இருக்கிறப்ப டீச்சர்ஸ் வந்து ஆப்சென்ட்னா இன்னொரு டீச்சர்ஸ் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் சப்ஸ்டியூட். ஒருத்தவங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறது, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது பண்ணுறது தான் என்னதுன்னா சப்ஸ்டியூட். சம்படி ஹூ ஆக்ட்ஸ் அஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் அனதர். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை நம்ம வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறது தான் என்னதுன்னா ப்ராக்சிஸ், பட் அது வந்து டெம்பரவரி. ஓகே. நெக்ஸ்ட் ட்ரிம்ப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஒன் பண்ணுறது, இல்லைனா ஒரு கிரேட் விக்ட்ரி, இல்லைனா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான் என்னதுன்னா ட்ரிம்ப். நெக்ஸ்ட் வந்து பேக்லாஷ்னா அ ஸ்ட்ராங் அண்ட் அட்வர்ஸ் ரியாக்ஷன் பை அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி டுவார்ட்ஸ் சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டாக. ஒரு பெரிய அப்போஸ் பண்ணுறது, ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு, எனக்கு இந்த கவர்மெண்ட் வேணாம், எனக்கு இந்த இது வேணாம், எனக்கு இந்த ரூல்ஸ் வேணாம், இப்படி வேணாம் அப்படி வேணான்னு பீப்புள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணுறது. எஸ்பெஷலி வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவாக, சோஷியல் இஷ்யூவாக, அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அப்போஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா பேக்லாஷ். நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் சேர்ந்து. ஓகேவா? இதுதான் வந்து பேக்லாஷோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப் அப்படின்றது ஒரு சொடக்கு மாதிரி. அப்படின்றது ஒரு டக்குன்னு வந்து ஒரு சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். எதனால இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்காங்க, அவங்க டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இன்னொரு எலெக்ஷன் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து அடுத்த லீடரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதான் இன் சம் கண்ட்ரிஸ் அன் எலெக்ஷன் தட் இஸ் அனௌன்ஸ் சடன்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. டக்குன்னு வந்து வைக்கிறது தான் என்னதுன்னா ஸ்னாப் எலெக்ஷன். இன் இட்ஸ் பேக்யார்ட் அப்படின்னா நெய்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்தில் வெரி க்ளோஸ், வேர் ஒன் லிவ்ஸ் ஆர் வேர் ஒன் இஸ். இன் இட்ஸ் பேக்யார்ட்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, சரியா? வெரி க்ளோஸ் டு ஒன், அதுதான் இன் இட்ஸ் பேக்யார்ட். சிக்னேட்ரி அப்படின்றது அ பார்ட்டி தட் ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட், எஸ்பெஷலி அ ஸ்டேட் தட் ஹேஸ் சைன்ட் அ ட்ரீட்டி. ஒரு 2 நாட்டுக்கோ எதுக்குள்ளே ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்களோ அதான் சிக்னேட்ரி. இப்போ நிறைய நடக்கும் இந்த மாதிரி, 2 நாட்டுக்கு நடுவில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சைன் பண்ணுவாங்க ஃபார் இவ்வளோ இயர்ஸ்க்குன்னு. ஸோ அதுதான் என்னதுன்னா சிக்னேட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம்.
எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்த மீனிங் அந்த வேர்ட்ஸ் தான் வந்து இந்த எடிட்டோரியல்லே இருக்க போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் வந்து நான் வந்து ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரா அதை வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ஒரே பேராவை வந்து ஒரு 3 டைம்ஸ் நமக்கு ரீட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அதோட ஃபுல் மீனிங் வந்து நமக்கு வந்து புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எதுவுமே புரியாது, அதில் எதுவுமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. திருப்பி அந்த பேராவை வந்து நம்ம படித்த எடிட்டோரியல் வேர்ட்ஸோட கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து அது புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3rd டைம் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் செட் ஆயிடும். ஸோ அது மாதிரி தான் எப்போவுமே எடிட்டோரியல் ரீட் பண்ணி படிக்கணும். ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி அதை ரீட் பண்ணுறப்ப தான் அந்த மீனிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும். அது நமக்கு புரிஞ்சிக்கவும் முடியும். அப்போ தான் நம்ம டே டு டே லைஃப்லேயே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னதுன்னா அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் இது ரெண்டுக்கும் நடக்கிற கிளாஷஸ் பற்றின எடிட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். ஓகே, நம்ம போகலாம். Armenia and Azerbaijan need a political solution to their dispute if the truce is to hold. The 6-week-long war over Nagorno-Karabakh has come to a halt following a Russian broken ceasefire agreement between Armenia and Azerbaijan, but only after altering the balance of power in the region. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் ஏதோ ஒரு கிளாஷஸ் நடக்குது, அதை பற்றினதை போட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது. ஸோ திருப்பி இதை ரீட் பண்ணுவோம். அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் நீட் அ பொலிட்டிக்கல் சொல்யூஷன் டு தியர் டிஸ்பியூட். இப்போ இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இதில் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கணும். என்ன சண்டை அப்படின்னா எத்தனை நாளாக போயிட்டுருக்குன்னா 6 week லாங் வார் ஓவர் யாருக்குன்னா நகோர்னோ கராபாக் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு, டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதனால இவங்க 2 பேருக்கு நடந்த ஃபைட் வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்னா ரஷ்யா வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ரஷ்யா வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. சீஸ்ஃபயர்னால் நம்ம என்னென்னு சொன்னோம், ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் நடந்துகிட்ருக்கிறப்ப ஒரு பீஸ் டாக் கொண்டு வரது தான். ஸோ அது மாதிரி ரஷ்யா வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். இவங்க 2 பேருக்கும் ஒரு பீஸ் டாக் கொண்டு வராங்க. எதனாலனா அவங்க பை ஆல்ட்ரிங் த பேலன்ஸ் ஆஃப் த பவர் இன் த ரீஜன். ஒரு கண்ட்ரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொஞ்சமாக ஒரு ஆல்டர்னது ஒரு குட்டி சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் பர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக. ஸோ வந்து குட்டி சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுனால இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் படி இவங்க 2 பேருக்கு வந்து இப்போ நடந்துட்டுருக்க ஃபைட் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண வச்சுருக்காங்க. இதுதான் இதோட மீனிங். இப்போ திருப்பி ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். Armenia and Azerbaijan need a political solution to their dispute. If the truce is to hold, the 6-week-long war over Nagorno-Karabakh has come to a halt following a Russian brokered ceasefire agreement between Armenia and Azerbaijan, but only after altering the balance of the power in the region. Okay. Before Azerbaijan President Ilham Aliyev went to war in late September, Nagorno-Karabakh and its surrounding villages connecting the enclave with mainland Armenia were controlled by either Armenian troops or their proxies. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து அசர்பைஜான் அவங்களோட பிரசிடெண்ட் வந்து இல்ஹாம் அலியே வந்து செப்டம்பரில் வந்து ஒரு வார் போயிருக்காரு. அதுபடி நகார்னோ அண்ட் கராபாக் அதோட சரௌண்டிங் வில்லேஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட மெயின்லேண்ட் அர்மேனியா எல்லாமே வந்து அர்மேனியன் ட்ரூப்ஸ்க்கும் அவங்களுக்கு கீழே இருக்க ப்ராக்சிஸ் அவங்களுக்கும் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு. ஓகேவா? செப்டம்பர் நடந்த வாரில் வந்து என்ன இருக்குன்னா அர்மேனியன் ட்ரூப்ஸ் வந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அர்மேனியன் ட்ரூப்ஸ் அண்ட் தேர் ப்ராக்சிஸ் அவங்களுக்கு அடியில் வந்து வந்துருச்சு, அவங்க கண்ட்ரோலுக்கு. ஓகேவா? இப்போ நான் ரீட் பண்ணுறேன் மறுபடியும். Before Azerbaijan President Ilham Aliyev went to war in late September, Nagorno-Karabakh and its surrounding villages connecting the enclave with mainland Armenia were controlled by either Armenian troops or their proxies. Proxies னா substitutes. Enclave அப்படின்றது ஒரு பெரிய portions of larger territory surrounded by the small territory சரவுண்ட் பண்ணி லார்ஜ் டெரிட்டரிஸ் இருக்கும். ஒரு பெரிய என்க்ளேவ் எல்லாமே வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அர்மேனியன் ட்ரூப்ஸ்க்கு கீழே வந்துடுச்சு. ஸோ அதுதான் இதில் போட்டிருக்காங்க. அர்மேனியா had captured the mountainous region within Azerbaijan populated by ethnic Armenians in the earlier war in 1990s.
but tensions continued even after the 1994 ceasefire. When he launched the offensive, Mr. Aliyev, backed by Turkey, vowed to capture Nagorno-Karabakh. Last week, when the ceasefire was announced, Azeri troops had captured the several areas around Nagorno-Karabakh from Armenia, including the strategic Shusha, a city just 16 kilometers from Nagorno-Karabakh's capital, Stepanakert. இது என்ன சொல்ல வராங்கன்னா அர்மேனியா வந்து எல்லாமே கேப்சர் பண்ணிட்டாங்க, எல்லாமே அர்மேனியன் ட்ரூப்ஸ்க்கு அண்டர் வந்துருச்சுன்னு சொன்னோமா. ஸோ அசர்பைஜானில் இருக்க எல்லா மவுண்டனியஸ் ரீஜியன், அதில் இருக்க பாப்புலேட்டட் எல்லாமே வந்து அர்மேனியன்ஸ்க்கு கீழே வந்துடுச்சு. எப்போ இது நடந்ததுன்னா 1990s. அதுக்கப்புறம் 1994 வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க. சொன்னல ரஷ்யா வந்து ஒரு சீஸ்ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுபடி 2 பேரும் பீஸ் டாக் பண்ணிவிட்டு ஸோ வந்து அவங்க வந்து அமைதியாக போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபைட் வந்து திருப்பி கண்டினியூ, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே அந்த வந்து கிளாஷஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அந்த 2 நாட்டுக்கும். ஓகேவா. 1994 முடிஞ்சாலும் திருப்பி அவங்களுக்குள்ள அது கிளாஷஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மிஸ்டர் அலிவ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு, நான் டர்க்கி கூட சேர்ந்து நகார்னோ-கராபாக்கை நான் திருப்பி கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு அலிவ் வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே அசாரி ட்ரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செவரல் ஏரியாஸ் ஆஃப் திருப்பி அந்த நகார்னோ-கராபாக் அர்மேனியா கேப்சர் பண்ணதை திருப்பி அசாரி வந்து எல்லாத்தையுமே வந்து திருப்பி வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் த ஸ்ட்ராட்டஜிக் ஷூஷா அப்படின்ற ஒரு சிட்டி. அந்த நகார்னோ-கராபாக் வந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி அந்த சிட்டி இருக்குது. அந்த சிட்டி, அதோட கேபிட்டல் ஸ்டீஃபனாகெர்ட் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி வந்து அசாரி வந்து எல்லாத்தையும் ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. அர்மேனியாவிலேருந்து டர்க்கியோட சப்போர்ட்டை வச்சு திருப்பி வந்து அவங்க வந்து ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. If Armenia was seen as a victory in 1991 to 94 war, Aliyev has climbed the trump this time. என்ன சொல்கிறாங்கன்னா 1991லேருந்து 94 வரை அர்மேனியா வந்து விக்ட்ரி இருந்தாலும் இந்த டைமில் யார் இப்போ விக்ட்ரி எடுத்திருக்காங்கன்னா அசாரி. ஓகேவா. அதோட பிரசிடெண்ட் தான் அலியேவ். அவர் தான் சொல்கிறாரு நாங்கள் இந்த டைம் விக்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு. இன்னொரு சைட் பார்த்தோம்னா அர்மேனியன் பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பாஷினியான் இஸ் ஃபேஸிங் அ பொலிட்டிக்கல் பேக்லாஷ்னு என்னென்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன். இப்போ வந்து இவர் வந்து தோத்துட்டாரு. ஸோ வந்து எல்லா பீப்புள் வந்து இவருக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. இவரை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இப்போ நடக்குது அர்மேனியன் கவர்மெண்ட்டை பற்றி. எரிவன் ஹேஸ் சீன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த ட்ரூப்ஸ் வித்ட்ரால். ஃபாரின் மினிஸ்டர் ஜோக்ராப் மன்யத்சக்னியான் ஹேஸ் குவிட் ஓவர் த சீஸ்ஃபயர் அண்ட் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் ஹேஸ் ஆஸ்க்ட் மிஸ்டர் பஷினியான் டு ரிசைன் அண்ட் ஹோல்ட் அ ஸ்னாப் எலெக்ஷன். அப்போ வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஜோக்ராப் அப்படின்றவர் என்ன சொல்கிறார், இந்த சீஸ்ஃபயர்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ட்ரி தோத்தனாலே இவங்க அவமானப்பட்டு பஷினியான் அவரை வந்து திருப்பி நம்ம வந்து அவருக்கு வந்து ரிசைன் பண்ணணும். அவரை ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு புதுசாக ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா சடனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஃபாரின் மினிஸ்டர் ஜோக்ராப் வந்து சொல்கிறாரு. பஷினியனை வந்து நம்ம வந்து தூக்கி விட்டுட்டு வேற ஆளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதுதான் இதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நான் திருப்பி ரீட் பண்ணுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இஃப் அர்மேனியா வாஸ் சீன் as a victor in 1991 to 94 war, Aliyev has climbed the trim this time. On the other side, Armenian Prime Minister Nikol Pashinyan is facing a political backlash. Everyone has seen protests against the troops withdrawal. Foreign Minister Jokrab has quit over the ceasefire and the country's president has asked Pashinyan to resign and hold a snap election. Okay, next, even if the direct conflict was between Armenia and Azerbaijan, two bigger powers had high stake, Russia and Turkey. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சண்டை ஆக்சுவலி யாருக்குன்னா அர்மேனியாக்கும் அசாரிக்கும். ஆனால் வந்து இதில் வந்து 2 பவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதில் மெயினாக 2 மெயின் பவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, ரஷ்யா அண்ட் டர்க்கி. இவங்க நடுவில் வந்து ஒரு கிளாஷஸ் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. While Turkey strongly supported Azari, reportedly with armed drones and military advisors, Russia, which has a security agreement with Armenia, tried to remain neutral. இப்போ டர்க்கி என்ன பண்ணுறாங்கன்னா அசாரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா விதமாக ஆர்ம்டு ட்ரோன்ஸ், மிலிட்ரி அட்வைசர்ஸ் எல்லாமே அதுக்கு ஹெல்ப் பண்ணி டர்க்கி வந்து அசாரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
மீன்வைல் வந்து ரஷ்யா வந்து ஒரு நியூட்ரல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அர்மேனியாவுக்கு, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ ரஷ்யாவும் அர்மேனியாவும் வந்து ஒரு டீமாக இருக்காங்க, டர்க்கியும் அசாரியும் ஒரு டீமாக இருந்து இப்போ 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஷஸ் நடக்குது. While Azari made a military progress, Russia resisted calls to back Armenia and continued with its push to bring the conflict in its backyard. அசாரி வந்து மிலிட்ரி ப்ராக்ரஸ் வந்து ரஷ்யா வந்து திருப்பி அர்மேனியா கூட சேர்ந்துட்டு திருப்பி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு சண்டை வந்து திருப்பி வந்து எழுப்ப போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க கிளாஷஸ். Vladimir Putin is the only signatory to the agreement beside the leaders of Armenia and Azari. இதுக்கு வந்து ஒரு அந்த சிக்னேட்ரி போடணும்னு சொன்னாலே ஒரு பார்ட்டி வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி யார் முன்னாடி வச்சு பண்ணியிருக்காங்கன்னா விளாடிமிர் புட்டின். அவர் தான் வந்து இந்த சைன் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சிக்னேட்ரி வந்து நடந்திருக்கு, ஒரு அக்ரிமெண்ட், சிக்னேட்ரி அக்ரிமெண்ட் பிசைட் த லீடர் ஆஃப் யார் எந்தெந்த லீடரை வச்சுன்னா அர்மேனியா அண்ட் அசாரி அவங்க இதை வச்சுட்டு. While Armenia was forced to pull back from several villages and Susha, it avoided defeat in Nagorno-Karabakh. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அர்மேனியா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து நிறையா வில்லேஜஸ் அவங்க கேப்சர் பண்ணியிருந்த சூஷா அப்படின்ற ஒரு சிட்டி கேப்சர் பண்ணியிருந்தாங்களா, அதிலேருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. டிஃபீட் அந்த நகோர்னோ கரோபாக் எல்லாத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபீட் வந்து ரஷ்யா கொடுத்துட்டாங்க. ரஷ்யா இன்னும் 2000 பீஸ் மேக்கர்ஸ் வந்து பீஸ் கீப்பர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அர்மேனியாவுக்கு, அந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இதுதான் வந்து இதில் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் திருப்பி ரீட் பண்ணுறேன். Vladimir Putin is the only signatory to the agreement beside the leaders of Armenia and Azerbaijan. While Armenia was forced to pull back from several villages and Susha, it avoided defeat in Nagorno-Karabakh. Russia would send 2000 peacekeepers to protect the remaining Armenian population and patrol the corridor that links the enclave with the Armenian mainland. While the ceasefire has reinforced Russia's influence in the region, the war itself pointed to its declining clout in its backyard. Turkey did not only help Azari fight a war against Moscow wishes, but also made sure that Azaris prevailed in the conflict. So now there is a triumphant Azari, a wounded Armenia, a cautious Russia, and an ambitious Turkey with a fragile truce over an unresolved dispute. ஸோ இப்போ வந்து ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வந்து அசாரி வந்து வின் பண்ணிருச்சு. ஸோ டர்க்கி வந்து இவங்க அசாரிக்கு வந்து வின் பண்ணுறதை அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வின் பண்ணது ட்ரிம்பேண்ட் அசாரி ஆகிடுச்சு, ஊண்டானது ஊண்டட் அர்மேனியா. ரஷ்யா வந்து ரொம்ப காஷியஸாக இருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ காஷியஸ் ரஷ்யா அண்ட் வந்து டர்க்கி ஆம்பிஷியஸாக இருந்தாங்க. ஸோ ஆம்பிஷியஸ் டர்க்கி வித் அ ஃப்ராஜில் ட்ரூஸ் ஓவர் அண்ட் அன்ரிசால்வ் டிஸ்பியூட். ஃபார் பீஸ் டு prevail, Armenia and Azari must find a lasting settlement to the status of Nagorno-Karabakh. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள பீஸ் வரணும் அப்படின்னா அர்மேனியா அண்ட் அசாரி இவங்க 2 பேர் வந்து ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்க பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஃபீட்டில். The ceasefire in 1994 did not resolve the conflict. Unlike 1994 when Russia was only the big power, now the South Caucasus is open for contacts between Russia and Turkey, which makes the crisis even more dangerous. இப்போ இதில் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வராங்கன்னா, அர்மேனியா அண்ட் அசாரிக்கு நடந்த ஃபைட்டில் எண்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா ரஷ்யா அண்ட் டர்க்கி வந்து இப்போ அவங்க 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்திருக்கு. அந்த கிரிசிஸ் வந்து இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.